வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் நேயர்களே. வணக்கம் வாசு. நேத்துக்கு எப்படி? எக்ஸைட்டிங் மேட்ச் ஃபர்ஸ்ட் அதை ரிவ்யூ பண்ணிடுவோம். ஆமா, அப்புறம் இன்னைக்கு நடக்க போற ஜிடி வர்சஸ் எம்ஐ மேட்சை ப்ரிவியூ பண்ணலாம். கரெக்ட். அஹ், ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணது நிறைய விஷயங்கள் நடந்தது. அதை பத்தி ஆமா, விரிவா சொல்லுங்க. விரிவா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் அவசரப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன் பஞ்சாப். பட் ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்களா, நம்ம சொன்ன மாதிரி அந்த மாத்தி மாத்தி இஃப் யூ ஹேவ் ரிசோர்சஸ் ஆஃப் bowlers who கேன் டேக் விக்கெட்ஸ், நீங்க மாத்தி மாத்தி ஈவன் தோ நீங்க பாத்தீங்கன்னா பாயிண்ட் நீங்க அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, தயால் விக்கெட் எடுத்தாரு, புவனேஸ்வர் விக்கெட் எடுத்தாரு. ஆனா நம்ம பேசின மாதிரி இஃப் எல்லாரையும் பவர் பிளேல போட வச்சானா மாத்தி மாத்தி விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ். விக்கெட் எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் ஈஸி கேம் கண்ட்ரோல் அதுல பண்றது. ஒரே ஒரு ட்ரிக் தான். லியாம் நியூஸ்டட் பதிலா அந்த துஷாரா ஆடிக்கணும்னு சொன்னோம். நம்ம அதை ஆடி இருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஃபைனல்ஸ்ல அது அவன் பண்ணணும். கொஞ்சம் அவன் கொஞ்சம் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் திங்கிங்ல. ஏன்னா ரொம்ப வீக் ஆயிடுமோ பேட்டிங் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு புரியல ஆக்சுவலி. பட் வாட் எவர் இட் இஸ், எவ்ரிதிங் வென்ட் டு தேர் வே எஸ்டர்டே. ஸோ இல்ல இல்ல, ஃபைனல்ஸ்க்கு சொல்றேன் நான். கோயிங் டு ஃபார் தி ஃபைனல்ஸ் அது ஒரு ஆமா, வீக்னு நினைக்கிறேன். ஏன்னா லிவிங்ஸ்டன் வந்து ரெண்டுமே ஒழுங்கா பண்றது இல்ல. அவர் வந்து இல்ல இம்பாக்ட் பிளேயரா நம்ம சொல்ற மாதிரி இம்பாக்ட் பிளேயர் அந்த லிவிங்ஸ்டனோ ஷெப்பார்டோ லிவிங்ஸ் படித்தார் லெவல்ல வந்துட்டாரு. ஆமா. ஸோ அதனால அவங்க மூணு மூணு ஃபாரின் பிளேயரோட போயிட்டு ஒரு இம்பாக்ட் சப்ஸ்டியூட் வந்து ஃபாரின் பிளேயர் இறக்கலாமா, அது இறக்கலாமா, பேட்டிங் அப்படி வேணும்னா இறக்கிக்கலாம். அது மாதிரி அது பண்ணலாம். அது அப்படி அதான் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணவே அவங்க பண்ண அதுதான் மாட்டேங்கிறாங்க. பண்ணுங்கிறேன். கோயிங் ஃபார்வர்ட் இந்த ஆமா, வருஷம் வெரி க்ளோஸ் டு தி சாம்பியன்ஷிப். அது பண்ணணும். கரெக்ட் கரெக்ட் இந்த கேப் கரெக்ட். இது ஃபிக்ஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஆமா, ஏன்னா அது இட்ஸ் கிளாரிங் கேப். அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க, யாரு போலிங் போடுவாங்கிறத யோசிக்க வேண்டியிருக்குல்ல. இப்போ வந்து அஹ், அஹ், குணால் பாண்டியாலாம் நல்லா போடுவாங்க தெரியாது அகமதாபாத் ஃபைனல்ஸ்ல. ஸோ அதெல்லாம் இருக்கு ரிஸ்க். ஸோ அதனால ஒரு போலர் வச்சுக்கிறது பெட்டர். நேதிக்கே எக்ஸ்ட்ரா. பார்த்து பஞ்சாப் இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டா முஷிர் கானை முதல்ல இறக்குனாங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம். சாஹல் யாராவது பவுலர் இறக்கிருக்கலாம். ஏன்னா லோ ஸ்கோர் தான் தெரிஞ்சு போய் செட் பண்ண போறோம்னு. ஸோ யூ ஷுட் ஹேவ் பவுலர் டு அட்லீஸ்ட் ரெஸ்ட்ரிக்ட் ட்ரை அண்ட் ரெஸ்ட்ரிக்ட். அந்த விக்கெட் வேற பிஹேவிங் ஆமா, வேரியபிள் பவுன்ஸ் இருந்தது. ஆமா. இதுவாச்சு எல்லாமே ஆச்சு. ஸோ பெட்டர் டு கோ இந்த பவுலர்ல அரைகுறை. இந்த முஷிர் கான் பவுலிங்கும் சரியில்லை, பேட்டிங்கும் சரியில்லை. அவனை போய் இம்பாக்ட் சப்ஸ்டியூட் அதுவும் அவ்வளோ ஏழியா இறக்குனது வந்து தப்பு. அடுத்த பேட்ஸ்மேன் ஒருத்தர் இருந்தாரு. இல்ல பட் அவங்கள அவசரப்பட்டாங்க, எல்லாத்துலயுமே அவசரப்பட்டாங்க அவங்க, நீங்க சொல்ற மாதிரி. ஆமா, அதான் சொன்னேன். ரொம்ப அவசரம். அதுவும் அந்த அக்ரஷன் சொன்னார்ல, அது எதுவுமே அக்ரெசிவா தான் ஆடுறாங்க. டப்பா அடிக்க ட்ரை பண்றாங்க. ஒரு 4 ஓவர் தள்ளி ஆடினாக்க ஒரு 150 170 வந்தா மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்குது சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த வே ஜேமிசன் போல்ட் இட் வாஸ் வெரி குட். அப்புறமா சால்ட் அடிச்ச பிறகு ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே ஸ்கோரே இல்லையே, ஒண்ணுமே இல்லாம ஆகி போச்சு. பட் எது சொல்ல வரேன், யூ ஷுட் ஹேவ் டு புட் அ ஸ்மால் ஸ்கோர் டு டிஃபெண்ட் அட்லீஸ்ட். அது கூட இல்லாம ஒரு இது இல்லாம ஆட்டாங்க. இது என்னன்னு புரியல எனக்கு. இன்னொன்னு என்னன்னா, ஈவன் தோ கொஞ்சம் இதுவா இருந்தா கூட 10 ஓவர்ஸ்ல 100 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. ஸோ 20 ஓவர்ஸ்ல 200 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. தி வே தேவர் பேட்டிங், அந்த அந்த ஸ்கோர் டார்கெட் ஈவன் 200 ஸ்கோர் செட் பண்ணியிருந்தா கூட தேவர் கோர்ஸ் டு ஓவர் ஆல் தட் ஸ்கோர். இல்ல பட் 180 போட்டேன்னு வச்சுங்க, அந்த மாதிரி வேற மாதிரி ஆடுவாங்களே இவங்க. அதுவும் இருக்கு இல்லையா? இல்ல சால்ட் எல்லாம் வந்து தெரியுமா ஆடுறாரு. இப்போ மாயங்க அகர்வாலுக்கும் சால்ட்டுக்கும் அந்த தான் வித்தியாசம். பாத்தீங்களா? ஆமா, ஒரு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அவங்க அடிச்சிடுறாரு சால்ட். இப்போ நம்ம கைக்கார அடிச்சே பார்த்துருக்கோம் நம்ம. He takes advantage of the loose ball or the ball he thinks that is his strength. கிளீனா அடிச்சிடறாரு. ஆஃப் சைட்ல ஃபீல்ட் இருந்தாலும் அதுதான் பண்ணணும். வேற அது வந்தாலே அவங்க பிரஷர் இந்த கோஸ் டு தி ஆப்போசிஷன்ல. மெயினா அவர் அடிக்கிறது பாத்தீங்கன்னா உள்ளதான் போய் விழுது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவருக்கு. நல்ல பேட் ஸ்விங், கவர்லயும் சரி, முட்டிக்கிட்டு சரி. இந்த மாயங்க அகர்வால் சிக்ஸும் வந்து நல்லா தான் அடிச்சாரு. ஸ்பின்னர் அடிச்சாரு. மாயங்க அகர்வால் அந்த சூப்பர். கேம் இருக்கு, ஏன் கேம் இருக்கு. அந்த அந்த டிரான்சிஷன் தான், மைண்ட்ல டிரான்சிஷன் தான். சால்ட்டுக்கும் ஆர்சிபி வந்து வித்தியாசம் செம்ம இல்லை. லக்கு ஆக்சுவலா. கரெக்ட் லக்கு, கரெக்டா ஃபிட் ஆயிட்டாரு மயங்க். பாத்தீங்களா? ஆமா, படிக்கலோட பெட்டர். படிக்கலோட ஆமா, பெட்டர் அந்த ஸ்லாட்ல. மச் பெட்டர், மச் பெட்டர். ஏன்னா யூ கேன் பிளே போத் ஸ்பின் அண்ட் ஃபாஸ்ட் ஈக்குவலி வெல். அண்ட் ஆல்சோ இந்த ஃப்ரீடம் டு ஹிட் இந்த மாதிரி டீமே கொடுத்தா அவர் அடிச்சிருப்பாரு பாவம். இப்போ ஃப்ரீயா ஆடுறாரு. நெக்ஸ்ட் மினி ஆக்ஷன்ல அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு காசு பண்றதுக்கு. ஆமா ஆமா, டெஃபினட்டா வாய்ப்பு இருக்கு. அண்ட் இஸ் வொர்த். ஐ அம் டெல்லிங் யூ, இஸ் a வெரி குட் பிளேயர். அண்ட் ஆல்சோ இன்னிங்ஸ் ஆடுவார் அவரு. சி அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வின் பண்ண கேம் அவர் அழகா இன்னிங்ஸ் ஆட்டாரு, தள்ளி தள்ளி கொடுத்துட்டாரு. சி இன்டெலிஜென்ட் கிரிக்கெட்டர். கரெக்ட் கரெக்ட். யூ ஷுட் கீப் இன்டெலிஜென்ட் நீங்க சொன்ன கிரிக்கெட்டர். மாதிரி பேஸும் நல்லா ஆடுவாரு, ஸ்பின்னும் நல்லா ஆடுவாரு. சோ அது ஒரு அதான் அட்வான்டேஜ். சொல்றேன் நான். ஐபிஎலுக்கு வந்து அவர்லாம் ஒன்லி திங் இஸ் யூ ஹேவ் டு கிவ் ஹிம் தி அஷூரன்ஸ். அவர்லாம் எப்படினாக்க பேக் பண்ணா நல்லா ஆடுவார்.
கேஎல் நீ ராகுல் ஆடு மோல்டு ஆடணும், மென்டலி. நீ ஆடணும், பிளேஸ் பிடிக்கணும் அப்படின்னாக்கா ஃபெயில் ஆயிடுவாரு. ஏ நீ ஆடுவடா அப்படின்னு சொன்னாக்கா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அந்த மாதிரி டைப். நம்ம ராகுல் திரிபாதிக்கு பதிலா அவர் எடுத்துக்கலாம். எனி டே பெட்டர். மயங்க கேக்குறவெல்லாம் எனி டே பெட்டர். சரிங்களா? எனிவே அது அப்புறமா அதை பத்தி பேசுவோம். நேத்தி பொறுத்த வரைக்கும் ஃபுல் டாமினேஷன் ஆர்சிபி. அண்ட் இஃப் தே பிளே லைக் திஸ் தே ஆர் த ஷூர் சாம்பியன்ஸ். நான் சொல்றேன், நீங்க சொல்லிட்டே இருக்க மாதிரி ஹேசல்வுட் வந்து ஒரு பெரிய ஆர்சனல் இந்த வெப்பன். அவரை பீட் பண்றதுக்கு பயங்கர டிஃபரன்ஸ் பா. அவரு போது அந்த 4 ஓவர் நான் சொன்னேன், ஒரே ஒரு வாட்டி பேசணும், அந்த 4 ஓவர் ஆஃப் ஹேசல்வுட் இஸ் பிக் டிஃபரன்ஸ் நான் சொன்னேன். இல்ல இன்னொன்னு என்ன, ஹேசல்வுட் பிரஷர் போட்டாருன்னா ஆஸ்திரேலியாவுக்கு விக்கெட் போகுது. அவர் வீக் இல்ல மைண்ட் செட்ல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அலஞ்சின்னு அடிப்பாங்க. ஆஸ்திரேலியா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீ நார்மலா அப்படியே கொடுப்பாரு 10 ரன், அவர் 15 அடிக்க போனா அவுட் ஆவீங்க. இவங்களுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, சரி ஹேசல்வுட் இருக்கான், புவனேஸ்வர் ரன் கொடுக்க மாட்டாரு, நல்லா ஏதாவது ஒரு பேட் பால் தான் அடிக்கணும் அப்படின்னு போது இவன் தான் வீக் லீக் அலைஞ்சன் அடிக்க ட்ரை பண்ணும்போது அவுட் ஆறாங்க. ஸோ இவன் வந்து போலிங்ல கரெக்டா ஃபிட் ஆகுது. அதுதான் மெயின். இப்போ நேற்றுக்கு நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அதான் ஞாபகம் வந்தது எனக்கு. புவனேஸ்வர் குமார் வந்து டிஃபெண்ட் பண்ணிச்சா நல்லா போடுவாருன்னு, அந்த பிரபுசிம்ரன் சிங் வந்து அடிக்க பார்த்து டிஃபென்சிவா போட்டாரு பாருங்க, அதுதான் அவுட் அடிக்க. இஸ் வெரி கிளவர் போலர் இன் டிஃபெண்டிங். அதுவும் மாதிரி பவர் பிளேல போய் ரொம்ப அவசரப்பட்டாங்க பிரபுசிம்ரன் சிங். அந்த மாதிரிலாம் அடிக்கவே முடியாது. விக்கெட் வந்து நிறைய பேச்சஸ் ஆஃப் கிரீன் இருக்கு. புவனேஸ்வர் குமார்லாம் வந்து தாத்தாவானா கூட இல்ல அவங்க சீம்ல பிச் ஆகும் வந்து ஓடிந்து போட்டாங்க. அது இட் வில் ஹேவ் தி வேரியபிள் பவுன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். இப்போ நீங்க சொல்லச்சா எனக்கு ஞாபகம் வருது, கைலி ஜேம்சன் வந்து பிச் சீமைண்ட் இருக்கு, கிராஸ் சீம் போடுறாரு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் எப்படி போட்டா பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஓவர் இல்ல அவர் நீங்க சொன்னீங்க, அவர் எடுத்து போய் சொன்னேன் நானு, he will take கோலி விக்கெட்னு. ஏன்னா கோலிக்கு அந்த பால் ஆட தெரியாது, அவர் கரெக்டா போடுவாரு. அதுவும் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகும் அவருக்கு. கோலியும் அவர் எடுப்பாரு, ரோஹித் சர்மையும் எடுப்பாரு. இவங்க 2 பேரும் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆடவே தெரியாது. ஏன்னா அந்த டாலா இருக்கிறதுனால he will get out. ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜ். ஆக்சுவலா டாலா இருக்கிறதுனால பெரிய அட்வான்டேஜ். ராஜேஷ் நேரா தான் பிடிச்சாரு ஆக்ஷன் டேபிள் உட்காந்து, டாலா இருக்குள்ள எல்லாரும் பண்ணாங்க எடுத்துட்டாரு எல்லாரையும். அது பின்னாடி அதை பத்தி பேசுவோம். இந்த ஜிடி கோலியும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த ஹர்ஷதீப் த்ரெட்டை வந்து இது பண்ணிட்டாங்க அந்த 2 ஓவர்ல. இல்ல அவர் நீங்க பாத்தீங்களா, பிட்வீன் ஓவர்ஸ் போய் சால்ட் கிட்ட, ஐயோ இப்படி கர்வாய் வரும், நீ காரை கவர் பண்ணிக்கோட்டாரு. அழகா சொன்னாரு, கிளீனா தெரிஞ்சது கிளீனா. அப்புறம் அந்த பிரியன் சாரியா எக்ஸ்ட்ரா ஷார்ட் கவர் வச்சு பிடிச்சாங்களே, அது நம்ம பேசியிருந்தோம். எப்படி அது அந்த கங்குலி மாதிரி நின்றுட்டு அப்படியே ஆடுறாரு அவரு. அது ஆடுறதுதான் போகுது, யாருமே அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவர் ஃபாஸ்டா போடக்கூடாது, கரெக்டா அந்த இடத்துல பிச் ஆகி ஃபோர்த் ஸ்டம்ப்ல போகணும். நான் வந்து ஹர்திக் பாண்டியா 6 அடிக்கு நிக்க வைக்கணும், இந்த பக்கம் 6 அடினா குருணால் பாண்டியா நிக்க வச்சு பிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து நார்மலா கிரிக்கெட் பார்க்கும்போதே தெரியுது, அவர் எப்படி ஆடுறாரு என்ன பண்றாரு அப்படிங்கறது பார்த்தாலே தெரியுது. இல்ல நீங்க அந்த ஷார்ட் தேர்ட் மேன் வேற சொன்னீங்க, ஒரு சைடுல வந்து 55 அடி தான் சொன்னா இல்லையா? அது கேட்ச் போகுது, அவங்க சுத்தினாங்கன்னா கேட்ச் அங்க போகுது அந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் வந்து நோட் டவுன் ஆல் தீஸ் திங்ஸ். என்ன பண்றாங்க கோச்சஸ் எல்லாம் என்னன்னு அவங்க என்ன பண்றாங்க, இவர் போடுவாரு எடுத்துருவாரு அப்படிலாம் கிடையாது. ஒரு விக்கெட்ல இதுதான் விண்டு, இப்படிதான் பிஹேவ் ஆகும், இந்த 7 மணில இருந்து 10 மணி வரைக்கும் இப்படிதான் இருக்கும் பிஹேவியர், அப்படி நேச்சரோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னா அப்படிதான் இருக்கும். அது நீங்க மாற்ற முடியாது. இந்த சுயேஷ் சர்மா பால்ல மந்திரம் சொல்லி மந்திரம் போடுறாரு, இவரை போல்ட் எடுத்தாரு சசாங்க் சிங். நம்ம எவ்வளவு பேசிருக்கோம், லைன் நல்லா போட்டாரு, நல்ல லைன். யூசுவலா கொஞ்சம் டவுன் தி லெக் போற மாதிரி போடுவாரு, நேத்துக்கு பர்ஃபெக்ட் லைன் போட்டாரு. இல்ல நம்ம எவ்வளவு பேசிருக்கோம், இந்த ஷார்ட்டரா இருக்கிறவங்க, அந்த நரேந்தர் ஹிவானி இவங்க எல்லாம் பாருங்க, அது அவங்க பால் ஸ்டெம்பிள் இருக்கும், அது பெரிய அட்வான்டேஜ். எனக்கு என்ன புரியலன்னா, சால வந்து என்ன இன்ஜுரின்னு எனக்கு தெரியல. அவனை வந்து ஒரு ஓவர் தான் போடணும், நீ வந்து போட வைக்கலாம் இந்த விக்கெட்ல.
இல்ல ஃபிங்கர்ல இன்ஜுரின்றாங்களா அவங்க தெரியலையே. இஃப் இஸ் ஃபிட் ஹி வில் would have played. ஃபிங்கர்ல அவர் பிடிக்க முடியல பந்த சரியா. சில சில அது கான்ஃபிளிக்டிங்கா இருக்கு. டிராப்டுங்கிறாங்க. இல்ல டிராப்ட் இல்ல, அது டிராப்ட் இல்ல, அவர் ஃபிங்கர் இன்ஜுரி. அது அவரே சொன்னாங்களே ஃபிங்கர் இன்ஜுரி. அது எனக்கு அவர் எப்படி அது கொஞ்சம் மிஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கு. பட் எனக்கு ஐ I'm not திங்க் convinced. ஃபைனல்ஸ் ஆடுவா, வின் பண்ணாலும் ஃபைனல்ஸ் ஆடுவாரு. எனக்கு என்னமோ ஐ am not convinced about this injury. இது எங்க ஆச்சு, என்ன ஆச்சு அப்படி. பட் உங்களுக்கு அவ்வளவு டைம் இருக்கு அடுத்த மேட்ச் ஆடுறதுக்கு. ஐ திங்க் ஹி வில் பிளே ஆஃப்ஸ் அடுத்தது. அகமதாபாத் வேற கிரவுண்ட் சைட்ல பிக், அதனால தே வில் ப்ராபபிளி டெஃபினெட்லி ப்ளே பண்ணணும். ஏன்னா பிராரும் அவரும் சேர்ந்து போட்டாங்கன்னாக்கா இட் வில் பி குட் என்னை பொறுத்த வரைக்கும். அப்கோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி விக்கெட் வாட் தே கெட். நேத்துக்கான பிராரா வந்து நல்லா ஆடினாரு. சால்ட் சுருக்கு சுருக்கு உள்ள வந்தது ஆம்பால்லாம் இல்ல பட் சி நேத்திக்கு வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா 50 ரன் அடிச்ச பிறகு அப்புறம் இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம். தே ஹேவ் நாட் லாஸ்ட் விக்கெட்ஸ். இல்ல ஸ்ரீதர், அந்த இடத்துல அந்த சமயத்துல ஈவன் இன்னும் கூட 10 ஓவர்ல அடிக்காம தே கூட டேக்கன் 14 ஓவர்ஸ் ஆர் 15 ஓவர்ஸ் சேஃபா ஆடணும் பயந்து ஆடுவாங்க. நான் நினைச்சேன் குவாலிஃபயர்னால நாக் அவுட்னால ஒரு நாள் பயந்து ஆடுவாங்களோ நினைச்சேன். இல்ல ஜேமிசன் அந்த ஓவர் வேற அந்த ஓவர். இல்ல சால்ட்லாம் நீங்க வந்து நீங்க யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபௌட் இட். அவர் நின்னா ரன் இல்லைன்னா அவுட், அப்படிதான் அவங்க எல்லாம். சோ அவர் வந்து நின்றுலாம் ஆட தெரியாது அவருக்கு. அப்புறம் வந்து நம்ம அதையும் நம்ம பதிவு பண்ணோம். ஆர்சிபில வந்து யாராவது புட் தேர் ஹேண்ட்ஸ் அப் பண்ணி சால்ட் பேட்டிங்ல இப்படி ஸ்டாண்ட் அப் பண்ணி ஸ்கோர் பாருங்க. எல்லாரும் மேட்ச் பண்ணிருக்காங்க. என்ன ரெக்கார்ட் பாருங்க. எந்த டீமே 18 வருஷத்துல எந்த டீமே அடிச்சது கிடையாது. எல்லாவே மேட்ச் வின்னு. இது வந்து கிரேட் ரெக்கார்ட் ஆக்சுவலி. வாட் எவர் யூ மே சே, இட்ஸ் நாட் an easy thing to win all the away games. அவங்களுக்கு இந்த வருஷம் ப்ராவிடன்ஸ் நினைக்கிறேன். பெங்களூர்ல மேட்சே நடக்காம போய் அது கவர் ஆயிடுச்சுன்னா கடவுள் அவங்களுக்கு இது இருக்குன்னு நினைக்கிறேன். டெஸ்டினி இந்த வருஷம் கப் அடிக்கணும்னு. இட் இஸ் குட் ஒன்லி. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி ஆன் பேப்பர் டிசர்வ்ஸ் டு வின் தி கப் ஃபார் திஸ் இயர். ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த சஷாங்க் சிங் வந்து ஒரு பிளாட் மாதிரி பண்ணிட்டாரு. அது அந்த அந்த என்ன ஷாட் ஆடினாரு, அது எதுக்கு அது மாதிரி ஆடணும், அவ்வளவு அவசரம் என்ன? அது ஒரு எனக்கு அவ்வளவு எல்லாருமே தான் முதல்ல இருந்தே சுத்தினதுதான் எல்லாருமே. இல்ல சஷாங்க் சிங் இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் இது மாதிரி ஒரு ஷாட் ஆடி ஆடல. சென்சிபிளா ஆடுவார். நம்ம பார்த்திருக்கோம். கடைசி ஓவர் வரைக்கும் போட்டு போவாரு. 14 ஓவர்ஸ் அவங்க ஆடினாங்க. இன்னொரு 6 ஓவர் இருந்தது. என்னமா அவசரம்? ஒரு 150 அது மாதிரி இருந்தா கொஞ்சம் ஃபைட்டிங் டோட்டலா இருந்திருக்கும். இதனாலதான் நான் சொல்றேன் ஆக்சுவலா பாண்டிங் உள்ள என்ன சொல்றாருனாக்கா 20 ஓவர் தான், 120 பால் தான். we will play with 10 wickets, we will play aggressively because டெம்ப்ளேட் தான் இருக்கு உங்களுக்கு. இல்லப்பா இல்ல டெம்ப்ளேட் இருந்தா கூட நேத்திக்கு வந்து அந்த ஸ்டேஜ்ல சஷாங்க் சிங் ரொம்ப ஏர்லியா வந்துட்டாரு. அந்த பக்கம் ஸ்டாயினிஸ் அவங்க 2 பேருமே இருந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீசன்ட் ஸ்கோர் வந்திருக்கலாம். 160. ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த டீம்ல. பஞ்சாப் டீம்ல கடைசி 4 ஓவர் 2 நல்ல பேட்ஸ்மேன் நின்னாங்க. 4 ஓவர் கேப்பபிள் ஆஃப் ஸ்கோரிங் 100 ரன்ஸ். 20 ரன் அடிப்பாங்க எல்லாருமே. அது ஏன் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. they can really எலிமினேட்டர்ல அத இது பண்ணுவாங்க. யாரா ஒரு பேட்ஸ்மேன் 2 பேட்ஸ்மேன் நின்னாச்சு அவங்களுக்கு. அவ்வளவு பவர்ஃபுல் ஹிட்டர்ஸ் எல்லாருமே, நல்ல பவர்ஃபுல் ஹிட்டர்ஸ். இல்ல சிஎஸ்கே அகைன்ஸ்ட் அந்த இவர் எல்எஸ்சில அடிச்சாரு. ஸ்டாயினிஸ் தான் அடிச்சாரு செஞ்சுரி. ஆமா அவருக்கு பட்டா எங்கேயோ போய் விழுது. ஆமா அவரு தைரியமா அடிக்கிறாரு. அந்த ஷாட்டுமே வேஸ்ட். ஸ்பின் அதான் அவங்க அவ்வளவு நல்லா பண்ணாங்க. ஸ்பின் ட்ரைடும் போட்டாங்க அழகா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டாங்க. அதான் திருப்பி ஒன் செகண்ட் நான் சொல்றேன்ல, இந்த சுயான்ஷு சர்மா வந்து ரியலே குட் ஃபைண்டு அவங்களுக்கு. நான் முதல் மேட்ச்லேயே சொன்னேன் நான், அந்த சூரியகுமார் அதை நிக்க வைப்பாரு ஞாபகம் இருக்கேன் பாம்பே மேட்ச்ல. அப்பயே சொன்னேன் அவர் பாருங்க மச் இம்ப்ரூவ்ட் போலரு, ஃபாஸ்டரா போடுறாரு. நேத்திக்கு ஐ ஓன் திஸ் பிட்ச்னு ஆமா கிங்னு அது வேற அக்ரெசிவா சொல்லியிருந்தாரு. அதாவது ஒரு அன்யூஷுவலா இருந்தது. அவரு வித்தின் த கேம்ஸ் ரூல்ஸ் ஆஃப் த கேம் ஆடுறாரு பாத்தீங்களா. அவர் என்ன பண்றாரு, பிட்வீன் ஏதாவது டைம் கிடைச்சதுனாக்க பால ஒரு பக்கம் பால வந்து சில்லாக்குறாரு பூன் ஊதி. பாத்தீங்களா? அப்படியே மந்திரம் சொல்றாருன்னு நினைச்சேன்.
அவர் என்ன பண்றாரு, ஐ ஹவ் பீன் அப்சர்விங் திங்ஸ் ஃபார் த பாஸ்ட் சோ மெனி கேம்ஸ். பிட்வீன் ஃபீல்ட் நிறுத்துறாங்க, டைம் வெளில போகுது, பந்து டைம் கையில பந்து கடிச்சதுனாக்க அதெல்லாம் தொடச்சிட்டு ஒரு பக்கமா ஊதுன்னு ஊதுறாரு. அது என்ன ஆகும்? இல்ல, ஒரு பக்கம் அவர் வந்து சில்லா இருக்கு போல்றது பந்து, ஒரு பக்கம் இதுவா வச்சிருக்காரு. ஓகே. அதுல ஏதோ இஸ் பிராக்டிசிங் லைக் தட் சோ தட் த அதர் சைடு கோஸ் அண்ட் பிச்சஸ் தேர். ஐ டோன்ட் நோ, ஐ மீன் த வே தே டூ தட் ஒன், பட் இஸ் very very particular in that one. We just see which is allowed. He is not doing anything wrong. He is doing something which is within the rules. So அதுக்கு ஒரு கத்தி போடாம போடுவாங்க இவங்க. பாம்பே வர போட்டா வச்சுக்கோ, அது தப்புமாங்க. just joking. பாம்பேக்கு வந்துட்டீங்க. இப்ப சரி, ஜிடி வர்சஸ் எம்ஐ மேட்ச் பாத்துருவோம். Yeah, yeah. So லாட் ஆஃப் சேஞ்சஸ். எம்ஐல வந்து 3 பேர் போயிட்டாங்க. ரயான் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ், கார்வின் பாஷ். அதுக்கு பதிலா வந்து they brought பேர்ஸ்டோ, சரித் அஸ்லங்கா அண்ட் ரிச்சர்ட் கிளீசன் 3 பேர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அஸ்லங்காவும் பாஸ்டோவும் நீங்க 11ல ஆடுவாங்க போல இருக்கு. ஆமா, அஸ்லங்கா ஆடுவாரு. இந்த சைடுல வந்து Bairstow- ஜிடில வந்து பட்லருக்கு பதிலா குசால் மெண்டிஸை கொண்டு வந்திருக்காங்க, விக்கெட் கீப்பர். அண்ட் Kusal Mendy is a very good addition because his strike rate, overall strike rate is really 150 like that. அவரும் அதே மாதிரி தான், அடிச்சா நின்னா இருப்பாரு, சால்ட் மாதிரி நின்னா அடி, இல்லைன்னா அவுட், அப்படிதான். இஸ் a good அது பஞ்சாப் வாண்டர். அது அவங்க அது கரெக்ட் ஃபிட் தான் நினைக்கிறேன். ஏன்னா சாய் சுதர்சனும் கில்லும் ஸ்டெடியா ஆடுறாங்க. அவங்க பெருசா ரொம்ப பவர் பிளேல ரொம்பலாம் அடிக்க மாட்டாங்க. அஸ்லங்கா பிளேட் ஃபார் பஞ்சாப் இல்ல, ஐ திங்க் ஆ? he played for பஞ்சாப் இல்ல அஸ்லங்கா. அஸ்லங்காமா இல்ல, நான் சொல்றது வந்து குசால் மெண்டிஸ் சொல்றேன் நான். ஸோ அவர் வரும்போது ஒரு 60 ஃபார் 1 கில்லோ சுதர்சனும் அவுட் ஆகும்போது ஒரு பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் you can play நேச்சுரல் கேம் அண்ட் மொமெண்டம் கிடைக்கும்ன்றது சொல்ல வரேன். கரெக்ட் குசால் மெண்டிஸ் தான் நினைக்கிறேன். ஆமா சி அவங்களுக்கு முதல்ல அஸ்லங்கா தான் மும்பை. ஆமா, இல்ல குசால் மெண்டிஸ் தான் சொல்றேன். அஸ்லங்கா ஒண்ணுமே பண்ணல. அவர் வந்து T20ல ஸ்ட்ரைக் ரேட் 128 தான். ஆமா, அவர் ரொம்ப 6 கம்மி இருக்காரு. 6 ஆமா. இருக்காரு. ஒன் டேல தான் ஏதோ ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, தவிர டெஸ்ட்லயும் ஒன்றும் பண்ணல, இதுல ஒன்றும் பண்ணல. அவர் எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. பிகாஸ் அது மகிழ ஜெயவர்தனா கோட்டாவான்னு நினைக்கிறேன். ஆமா இல்ல, பிளேயர்ஸ் ஈஸிலி அவைலபிள், யூ கேன் கம் வெரி ஃபாஸ்ட், ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர்ல. விசா பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் இருக்கு. யூ ஹேவ் டு கம் அண்ட் ஜாயின் தட் ஸ்குவாட், 2 days இருக்கணும் சொல்லுவாங்க, சம்திங் லைக் தட். அதெல்லாம் இருக்கு, ஏதோ ரூல்லாம் இருக்கு. அதெல்லாம் இது பண்ணி அவங்க இதுல ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் தரணும். பேட்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நிறைய பஞ்சாப்ல ஆடி இருக்காரு, அந்த கிரவுண்ட்ல ஆடி இருக்காரு. பட் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு 40 ரன் அடிப்பாரு, அப்புறம் அவுட் ஆயிடுவார். 24 பால் 40 அடிப்பாரு. அதுதான் லைக். அதை தவிர ஏழியரவே போல்டா இருக்கு, எல்பிடபிள்யூ போல்டா இருக்கு, சான்ஸ் இருக்கு அவருக்கு, அந்த கேண்டிடேட் அவரு. இந்த விக்கெட் வேற கொஞ்சம் நீங்க நேத்திக்க மாதிரி சீமும் ஆச்சு, ஸ்பின்னும் இதுவாச்சு, 8 பண்ணிச்சு. அந்த மாதிரி விக்கெட் கிடைச்சதுன்னா ஜிடி ஹேஸ் a better bowling இல்ல. இப்ப சிராஜ் சீம் ஆச்சுன்னா சிராஜ் இருக்காரு, பிரசித் கிருஷ்ணா இருக்காரு, ஹர்ஷத் கான் இருக்காரு, கோட்ஸே இருக்காரு. ஸ்பின்னாக்கா ரஷித் கான், சாய் கிஷோர். நீங்க வாஷிங்டன் சுந்தர் சி இந்த விக்கெட்டை நீங்க பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பவுலிங் கண்டிஷன்ஸ், பவுலிங் ஸ்ட்ரென்த் பார்த்தா ஜிடி வெரி ஸ்ட்ராங். வேர் எம்ஐ ஸ்கோர்ஸ் இஸ் தட் they have a lot of experienced players who can soak up the pressure. இப்போ வந்து நேத்தி மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் பேட்டிங் எம்ஐ will execute very well. சூப்பரா ஆடுவாங்க அவங்க. இல்ல கரெக்ட், ஐ அக்ரி. இது வந்து ஸ்கையோ, ரோஹித் சர்மாவோ, ஹர்திக் பாண்டியாவோ, they are not that like ஸ்டூபிடா ஆட மாட்டாங்க. பும்ரா பேட்டிங் நல்லா ஆடுவாரு தெரியுங்களா. இவங்க வந்து இப்ப கடைசி ஒருத்தர் வர்றாரு பேட்டிங், அன்கேப்டு பிளேயர், அவரும் சும்மையா ஆடுறாரு பேட்டிங் மும்பைக்கு. சோ இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தர் ஆடுவார்னு நினைக்கிறேன். ஆமா, ஹர்ஷத் கான் ஷூரா. ஆமா இல்ல மேட்சப் அவங்க ஹர்ஷத் கான் வச்சுப்பாங்க இவருக்கு, ரோஹித் சர்மாவுக்கு. நீ வேணா பாருங்க. சோ தே வில் நாட் ஸ்பின் போடக்கூடாது இதுல. இந்த விக்கெட்ல இல்ல, இந்த விக்கெட்ல ஸ்பின் வந்து முதல் 10 ஓவர்ல போடக்கூடாதுன்றான். இல்ல, பக்கத்து கிரவுண்ட் பக்கத்து விக்கெட் கொடுப்பாங்க, அது கொஞ்சம் கிராஸியா இருக்கு. எவ்வளவு கிராஸ் கட் பண்ண முடியும்னு தெரியல. இல்ல பட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது பிஃபோர் தி கேம், அது இருக்குல்ல. சோ பேஸ்ட் ஆன் தட் எடுப்பாங்க. பட் ஐ அம் ஷூர் தட் தே வில் நாட் கிவ் இது
லெஃப்ட் ஆர்ம் வந்து அந்த அர்ஷத் கான் வந்து இவருமே சரியா ஆட மாட்டார். அந்த மாதிரி உள்ள வரவால பேஸ்டோ சசப்டபிள். எனக்கு இல்ல பவுலிங் அப்படி அப்படி பார்க்கலாம் அவங்க. நான் நினைக்கிறேன் பட்லர் போனதுனால அந்த பேட்டிங் ஒரு இது இருக்குல்ல, அன்சர்டனிட்டி இருக்குல்ல, அந்த ஸ்லாட்டை ஃபில் பண்றதுக்கு 2 பிளேயர் வச்சு அதை ஃபில் பண்ண பார்ப்பாங்க. வாஷிங்டன் சுந்தரியும் குசால் மெண்டிஸையும் வச்சு ஃபில் பண்ண பார்க்கறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நேற்றுக்கு நெட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அவ்வளவு நேரம் பேட் பண்ணியிருக்காராம் வாஷிங்டன் சுந்தர். கில்லு இல்ல இல்ல he will play. He will play probably. But bowling what I'm கொடுக்க keeping, மாட்டாங்க. see, இதுதான் கிளீனா அனாலிசிஸ் இருக்கு. இதுல இந்த விக்கெட்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த இதுலதான் வந்து லாஸ்ட் மேட்ச் ஆன 11 இல்லையே அவரு. எப்படி 11 யாருக்கு முதல்ல ஃபிட் பண்ணுவாங்க? அர்ஷத் கான் தான் ஒரு ஸ்பேஸ். அதான் சொல்ல வந்தேன். இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டா கொண்டு வரலாம். பேட்டிங் ஆடும்போது பவுலிங் அர்ஷத் கானை போட்டுட்டு பேட்டிங். அதுதான் நான் சொல்ல வரேன். இம்பாக்ட் சப் தான் வர முடியும் அவரால. அதான் ஏன்னா they cannot change that team actually, because யாரை கை வைப்பீங்க? யாரையும் கை வைக்க முடியாது. you have to play the replacement for Butler. There is no other choice. Overseas player. ஆமா, அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க மாத்தவும் கூடாது. சாய் கிஷோர்லாம் வந்து, பட் ஐ திங்க் இந்த மேட்ச் சாய் கிஷோர் will bowl slightly earlier because ரொம்ப லேட்டா போட வைக்கிறேன். அவருக்கு மேட்ச் அப் இருக்கு அகைன்ஸ்ட் ஹர்ஷித் பாண்டியா. இந்த சீசன் ஃபுல்லா பேசி எடுத்துருக்காரு அவரு. சோ பாக்கலாம் என்ன ஆகுதுன்னு. இப்போ பாம்பேக்கு பவுலிங் விக்கெட்ஸ்ல ட்ரெண்ட் போல்ட், பும்ரா 2 பேர் தான் இருக்காங்க. சாண்ட்னர், ஆஃப் கோர்ஸ் சாண்ட்னர் 3 பவுலர் தான் இருக்காங்க. ஹார்திக் பாண்டியா 4 ஓவர் போடலாம். I am expecting Santner to do well today. அன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரானரி அடிச்சாரு இங்கிலீஷ். நீங்க பாருங்க சாண்ட்னரோட போலிங். அவர் ஆல்சோ குவிக்லி லேர்ன். அண்ட் அவரு தப்பு பண்ணது என்ன தெரியுமா? இந்த விண்டுல வந்து வெளில போட்டு பண்ணலாம்னு பார்த்தாரு. அது வேலைக்கு ஆகாது. He should have bowled the normal bowling. Then there is a chance that he is a wicket taking bowler. விக்கெட் எடுத்து போட்டுறணும் அவரு. அது இது பஞ்சாப் அகைன்ஸ்டா பண்ண மாதிரி தான். ஏன்னா டாப் ஆர்டர் வந்து நாக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா then they have a chance. ஏர்லியா பவர் பும்ராவும் சாண்ட்னரும் போடணும். அதோட நான் என்ன சொல்லுவேன், பஸ் தீபக் சார் வேற லாஸ்ட் மேட்ச் இன்ஜர்ட். இப்ப என்ன ஆடுவாரு என்ன பண்ணுவான்னு தெரியல. அவர் ஆடலன்னாக்க, தீபக் சார் ஆடல அப்படின்னாக்க அஸ்வினி குமார் 11ல ஆடுவார். ஓகே, அஸ்வினி குமார் 11ல ஆடினாக்க நான் கேப்டனா இருந்தா என்ன பண்ணுவேன், இவங்களுக்கு வந்து ஜிடியை பொறுத்த வரைக்கும் பேக் போன் என்னன்னாக்க கில்லு, சுதாஷ் சுதர்ஷன். நியூ பால வந்து பும்ராட்ட கொடுத்துருவேன். ஏய் 2 ஓவர் போடு, 2 பேர் யாராவது ஒரு விக்கெட் எடுன்னு. கரெக்ட், இட்ஸ் a குட் பாசிபிலிட்டி. நீ ஒரு விக்கெட் எடுத்தீங்கன்னாக்க அப்புறமா ஈஸியா போட்டுடலாம் போலிங்க. இன்னொன்னு என்னன்னா யூனி டைமென்ஷன்ல போயிடும். ட்ரெண்ட் போல்ட் ஒரு பக்கம், அஸ்வினி குமார் 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் சீமர். அது இல்ல அது ஆகாது. Let us see, wait for Deepak Shakar's injury update. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ பரவாயில்ல 2 ஓவர் நின்னுட்டே போட்டு பரவாயில்லம்பாங்க. ஏன்னா அவருக்கு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ஜாஸ்தி. ஏன்னா அவன் என்ன பண்ணுவார், இன்டு விக்கெட் போடுவாரா, அடிச்சாங்கன்னா எங்கன்னா போய் உங்களுக்கு கேட்ச். அது ஒரு பயங்கர அட்வான்டேஜ் அவருக்கு. அதுவும் இல்லாம என்ன பண்ணுவாங்க, பவுல்ட் பார்த்து அடிப்பாங்க. இதெல்லாம் இருக்கு விஷயம். நீங்க பாருங்க, அவர் பெருசாலாம் போலிங் போட்டுற மாட்டாரு. இந்த சிச்சுவேஷனுக்கு அவர் வீடு எடுக்கிறாரு. அண்ட் ஆல்சோ இஸ் இன்டெலிஜென்ட்லி போலிங். அது ஒன்று சொல்லணும். லெஃப்ட் ஹேண்டர்னா அவர் டீப் பாயிண்ட் வச்சு அழகா வெளில போடுவாரு, ஷார்ட்டா போட்டு கொடுப்பாரு. நின்று ஒரு பந்து வாங்குவான், கையில போய் கேட்ச் விடும். சோ இவங்க வந்து அலைஞ்சு நடிக்கிறது தான். நீங்க சொன்ன மாதிரி இந்த கிரவுண்ட் டைமென்ஷன்லாம் மும்பை பயங்கரமா பிளான் பண்ணுவாங்க ஸ்ட்ராட்டஜிக்கா. அதுக்கேற்ற மாதிரி போடுவாங்க. அது ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் கத்து கொடுத்தது யார் தெரியுமா? ட்ரெண்ட் போல்ட். ட்ரெண்ட் போல்ட் வந்து இல்ல அப்படியே நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுவாரு விக்கெட்ல. அப்படிம்பாரு, அங்க பிடிப்பாரு, தள்ளுவாரு, கரெக்டா கேட்ச் பண்ணி போய். அண்ட் ஆல்சோ he will bowl exactly that, you know, he wants what he execution தான் பர்ஃபெக்ட். அவங்க யார்கர் பாருங்க, அவரோட யார்கர் நீங்க பாருங்க. it will stump, it will hit, it will move from leg stump to middle stump. அவ்வளவுதான். ஏர்ல எப்படியே மூவ் ஆகும். பிச் ஆகும்போது லெக் ஸ்டம்ப் டு மிடில் ஸ்டம்ப் நிமிஷம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது வெரி டிஃபிகல்ட் டு போல் தட் ஃபர்ஸ்ட் பால். நான் சொல்றேன்ல, I always love the way he uses the new ball. And Trent Bolt ஆடுறானா, I would like to see the first over, the way he executes.
கேஎல் ராகுலுக்குலாம் இல்ல சேஞ்ச் ஆஃப் பிளான் அடிப்பாரு, ஓவர் தி விக்கெட்ஸ் அடிப்பாரு, விட்டு உள்ள போடுவார் டக்குன்னு. போட்டு எடுத்துருவார் போல்டு தெரியுமா, டக்குன்னு எடுப்பாரு போல்டு. அன்னைக்கு கூட அந்த கார்பிங் எடுத்தாரு பாம்பேல, அப்படியே மாத்துவாரு, உன்னோட இதை வந்து கிளீனா மாத்தி விட்டுருவாரு. வெரி குட் கை. அவர் தான் எடுத்தாரு கோலி அந்த 2019 வேர்ல்ட் கப் ஷார்ட் லெக்லாம் வச்சுட்டு எப்படி போட்டாரு கோலிக்கு. we lost the semi-finals 2019. இன்னைக்கு பேட்ஸ்மேன் தான் கீப்பிங் பண்ணுவாரா? ஆமாம், அது அது ஒரு இதுதான் வந்தவனா கீப் பண்றது. இல்ல இஸ் a good keeper, இஸ் a good keeper. and கீப்பர் தான் பார்க்கணும். ஸ்பின் தான் அந்த அளவுக்கு பண்ண மாட்டார் பெருசா, பட் இஸ் a very good keeper. அவங்க lucky that they got best, I would say, because அவர்லாம் வந்து எப்படின்னாக்க நாட்டிக்குனா அவன பேடி தான், நிக்கவே முடியாது. இஸ் வெரி ஸ்ட்ராங், இஸ் வெரி ஸ்ட்ராங். மிட் விக்கெட், கட்டு அண்ட் பாயிண்ட் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங். அவரு ஆமா. உள்ள போடுற பால் தான் அவுட் ஆவாரு, அது முதல்ல எடுத்துன்னு நீங்க அப்படின்னா பின்னி எடுத்துருவாரு. மும்பை வந்து இமீடியட்லி தே காட் இட். ஸ்லைட்லி இது பவுலிங் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் ஜிடி இஸ் பெட்டர் பவுலிங். ஓவராலா பாத்தீங்கன்னாக்க டாக்டிக்ஸ் எல்லாம் பார்த்தா மும்பை இஸ் a good rounded side. என்ன ஸ்கோர் And, எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? Santner makes a big difference in their bowling lineup, actually speaking. என்ன And ஸ்கோர்? I think I've been telling HP Hardik Pandya should come to the party. I think he will come to the party because he is too good a T20 player to be left out. I'm telling you, he has the swag on him. So score என்ன, மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாக்க 190 தான் அடிப்பாங்க, அது மேல போகாது. ஏன்னா இவங்க போலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. நேத்திக்கு சொன்ன ரீசன் தான், அதுல இருந்து 20 ரன் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நாக் அவுட் 170 தான் அடிப்பாங்க. பயந்து பயந்து மும்பை ஆடுவாங்க. இல்ல மும்பை சூரியகுமார் யாதவ் கண்ட்ரோல் பண்றாருல, அவரோட விக்கெட் வெடிக்கி. இல்ல நம்ம சூரியகுமார் வந்து யாதவ் எல்லாரையும் பார்த்திருக்கேன்னா சேசிங்ல அடிப்பாங்க. சேசிங்ல நான் சொல்றேன் 190 இருந்தா 190 அடிப்பாங்க, 200 கூட அடிப்பாங்க. டார்கெட் செட் பண்றதுல 190 அடிக்க மாட்டாங்க. சென்னையில என்னாச்சு? சென்னை மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே என்னாச்சு? அது சும்மா டோட்டலி கண்ட்ரோல் பை 100 இல்ல. நீங்க சூரியகுமார் யாதவ் முதல்ல எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, அவங்களோட சொல்ல வரேன். அதுதான் சொல்ல வரேன். கம்மி. ஏன் அவங்க வந்து அவங்க இப்போ இன்னைக்கு ரீபூட் பண்ண மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ வந்து பிளே ஆஃப்ஸ் வர வரைக்கும் ஒரு இது ரீபூட் பண்ணிட்டாங்க. ரீபூட் பண்ணி சிஸ்டம் ரீபூட் ஆகி திருப்பி ஸ்டார்ட் ஆகி வருது இல்ல, அந்த பிரஷர் தான் இப்போ சொல்றேன் நான். புரியுதுங்களா? சிஸ்டம் ரீபூட் தான். ஸோ அப்படிதான் நீங்க நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாக்க இந்த போலிங் திருப்பி உள்ள வெளியே. நேற்றுக்கு பட்டிதார் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னாரு, நான் டாஸ் வின் பண்ணி ஐ வாண்ட் டு see how the wicket behavesனாரு. அது யாருமே அப்புறம் சொல்லல அதை பத்தி. அதுதான் கீ. ஏன்னா அந்த விக்கெட் எப்படி ஆகும் என்னன்னு தெரியல. செகண்ட் பேட் பண்ணா அந்த அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் இவங்களுக்கு இருக்கும். விக்கெட் ஏன்னா நேற்றுக்கு வேற பார்த்துட்டாங்களா, அது மைண்ட்ல இருக்கும்ல, பக்கத்து விக்கெட்டு இது என்ன கொடுப்பாங்கன்றது இருக்குல்ல. as usual நம்ம சேஸ் பண்ற டீம் தான் வின் பண்ணும் அப்படிங்கறது வந்து ஒரு டெம்ப்ளேட் ஆயி போச்சு. முல்லன்பூர்ல தெரியுது, பிகாஸ் ஒரு விக்கெட் எப்படி பிஹேவ் பண்ணணும் என்ன பண்ணணும்ன்றது ஒரு அளவுக்கு தெரியுது. ஸோ பேட்ஸ்மேன் என்ன அப்ரோச்ல பண்ணணும்ன்றது ஒரு அளவுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, கிளாரிட்டி. அதுவும் இல்லாம சர்ப்ரைசிங் எலிமெண்ட் இருக்குல்ல, பவுலர்ஸுக்கு தப்பா ஆடுறாங்கல்ல. என்ன ஆயிடுதுனாக்கா புது விக்கெட்ல ஆடு போகுது, என்ன அவங்க தெரியாம ஒரு 2 விக்கெட் வந்துருது. இல்ல இன்னொன்னு என்னன்னா, விக்கெட் நேற்றுக்கு இவ்வளவு தூரம் இதுவா பிஹேவ் பண்ணிச்ச அவங்க they did not get carried away. கண்ணாமன்னு போட்டு அப்படி இப்படி பவுன்ஸ் பண்ணி கின்ஸ் பண்ணலாம் பண்ணாங்க. அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். பண்ணாங்க. அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹேசல்வுட். அது பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எல்லா பவுலர்ஸுமே. சூப்பர். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க சொன்ன மாதிரி புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், யஷ் தயாலும் பரவாயில்ல, சுரேஷ் சர்மா நல்லா போட்டாரு. ஸோ அது எல்லாமே வந்து இதுவாச்சு. அது மாதிரி நல்ல விக்கெட் கிடைச்சா கூட கிரீன் டாப் கிடைக்குது. சப்போஸ் கிரீன் டாப் கிடைக்குதுன்னா கூட அதை வந்து கண்ணாபனான்னு போட்டு இது பண்ணாம ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணணும். அதுலதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து நாக் அவுட்ஸ் இனிமேலாம் வந்து பவுலர்ஸ் ஒன்லி வில் வின் யூ மேட்சஸ். ஸோ நீங்க வந்து என்ன டாப் பவுலர்ஸ் கையில இருந்தாலும் அவங்க டீம் வச்சுக்கணும், 11ல ஆட வைக்கணும், போலிங் போட வைக்கணும். அப்பதான் நீங்க வின் பண்ணுவீங்க. பேட்ஸ்மேன் வந்து நம்ப முடியாது, பேட்ஸ்மேன் நம்பி சாம்பியன்ஷிப் அடிக்க முடியாது. பவுலர் தான் நீங்க பண்ணி ஆகணும். ஏன்னா நேற்று பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்தோடனே அவங்க மடங்கி போயிட்டாங்க. அதுல இருந்து ரெக்கவரே ஆக முடியாது. 2-3 விக்கெட் இல்ல
இல்ல பவர் பிளே ஹோல்ட்ஸ் த கீ. வாட் எவர் யூ மே சே, பவர் பிளே இஸ் த கீ ஸோ ஆக்சுவலி. நான் மும்பைக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, தீபக் சார் இது ஹாஃப் தான் ஃபிட்டுன்னா தீபக் சார் ஆடக்கூடாது. யூ ஷுட் பிளே வித் ரிச்சர்ட் கிளீசனை கூட இறக்கி விட்டுலாம். ரிச்சர்ட் செம்ம ஸ்பேஸ் போடுவார். கிளீசன் டால் பவுலர், நீங்கள் சொன்ன மாதிரி டால் ஃபாஸ்ட் பவுலர், செம்ம பேஸு. இறக்கி விடுங்க கில்லுக்கா இவனுக்கு கன்சா ஏதாவது புல்லு கில்லு அடிச்சானா எங்கேயா போய் கொடை கிளம்பிச்சுன்னா பிடிச்சிடலாம். அதான் பண்ணியாகணும். பண்ணாதான் நல்லா இருக்கும். பார்க்கலாம். அதுதான் பண்ணியாகணும். நீங்க வந்து யூ ஹேவ் டு அட்டாக் வித் ஒரு பவுலர்ஸ் தான் rather than batsman. But he's going to be it's going to be a very good game. 100% that's for sure. சார் நமக்கு வந்து இந்த நித்திய தீபாவளி தான். மேட்ச்ல தான் நமக்கு தீபாவளி தான், நம்ம கொண்டாட்டம் தான். நல்ல இல்ல கிரிக்கெட். மும்பை வந்து இஸ் நாட் an easy team like what you on paper on performance on knockouts totally different actually. They have got combined experience. உள்ள உட்கார்ற நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். மயிலாஜ் ஜெயவர்தனா வந்து நல்லா வெரி குட் எக்ஸிக்யூட் பண்ணுவார் நல்லா. ரோஹித் சர்மா கம்ஸ் வித் லாட் ஆஃப் இன்புட்ஸ். அவர் என்ன வேணா இருந்தாலும் அவர் வந்து இஸ் அந்த லிமிடெட் ஓவர்ஸ்ல வந்து ஸ்ட்ராட்டஜி சூப்பர். அது பார்ப்போம் எப்படி போகுது. பட் ஓகே, யா டெஃபினெட்லி. தேங்க்யூ. தேங்க்யூ.